Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம சாக்லேட் பாய் அந்த சேனல்ல இருந்து 4 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரே வீடியோவை இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக அந்த வீடியோவை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி யாரும் நம்ம வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். தமிழ் லைட்ல இருந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் கொல்லப்பட்டார் இல்லை, அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அது என்ன இஷ்யூ ஏதுங்கிறத அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை செகண்ட் எடுத்து வந்திருக்கோம். அதாவது திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ஷேம் ஆஃப் தமிழ் சினிமான்னு போட்டிருக்காரு. இதுக்கும் சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் ஏது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என்னென்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது இதே மாதிரி ஒரு சம்பவங்கள் சாத்தாங்குளம் இஷ்யூ எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கும்போது கமல் சார்லேருந்து சூர்யா சார்லேருந்து அத்தனை பேரும் பொங்கி எழுந்தாங்க. ஆனால் இப்போ அவ்வளோ பேரும் அதே சினிமாவில் அப்படியே இருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு இஷ்யூ வந்திருக்குன்னு போது இந்த இஷ்யூவை மட்டும் ஒரே இஷ்யூ தான். அது சொல்ல போனால் அதை விட கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ இது. யாருமே இதுக்கு குரல் கொடுக்கல. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் சார் எதுக்கு எடுத்தாலும் சினிமா பிரபலங்கள் குரல் கொடுக்கணும், சினிமா பிரபலங்கள் குரல் கொடுக்கணும், அவங்களே இப்படி நோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களை நோண்டவில்லை, முதல் செய்ததை ஏன் இப்பொழுது செய்யவில்லை என்று தான் கேட்கிறார்கள். செஞ்சா எல்லாத்துக்கும் செய்யணும்னு ஒரே மாதிரி, இல்லைன்னா பொத்திக்கிட்டு இருக்கணும். ஒரு இஷ்யூக்கு மட்டும் நாங்கள் குதிப்போம், அடுத்த இஷ்யூ வந்தால் படுத்துருவோன்னா அப்போ கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் யார்? ஏன்னா நீங்களும் இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன், அது சம்மந்தமாக படமெல்லாம் எடுப்பீங்க, அதில் நீங்கள் ஹீரோவாவீங்க, சம்பாதிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ரியல் லைஃப்பில் நடந்தால் பேசாமல் இருந்துருவீங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துலாம். இது ஒரு 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வடபுறம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் நகை திருட்டு காரணமாக 4 பேர் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அந்த 4 பேரில் அதே கோயிலில் டெம்பரவரி செக்யூரிட்டியாக இருக்கிற 27 வயசான அஜித் குமார் அப்படிங்கிறவரையும் விசாரிக்கிறாங்க. விசாரணையில் அஜித் குமார் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. போலீஸ்காரங்க அவரை ரொம்ப அடித்து ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணதுனால தான் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் வெளியானதுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்கவே மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த விஷயம் ஏற்படுத்துது. போலீஸ்காரங்க அஜித் குமாரை அடித்து டார்ச்சர் பண்ணுற அந்த வீடியோலாம் கூட வெளியே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கடந்த 1 வாரமாகவே எந்த பக்கம் திரும்பினாலும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார், ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இந்த விஷயம் தான் போய்கிட்டு இருக்கு. அஜித் குமாரோடைய இந்த கஸ்டடியல் டெத் சம்பந்தமா தமிழ் சினிமால இருந்து யாராவது வாய்ஸ் அவுட் பண்ணாங்களா, அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சாங்களா, அட்லீஸ்ட் வருத்தம் தான் தெரிவிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நடிகராக ராஜ்கிரண் மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. நடிகர் விஜயை நம்ம கணக்கில் சேர்த்துக்க முடியாது. அவர் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல்வாதியும் கூட. அவர் இந்த சம்பவத்தை எடுத்து பேசி தான் ஆகணும். அதனால் அவர் நேர்லேயே கூட அஜித்குமாரோடைய வீட்டுக்கு போய் அவருடைய இரங்கல்லாம் தெரிவிச்சுட்டு வந்தார். அவர் வேற. ஆனால் மற்ற நடிகர்கள்லாம் யாருன்னா இதை பற்றி பேசினாங்களா, மற்ற இயக்குநர்கள் யாராவது இதை பற்றி பேசினாங்களா, வாய்ஸ் அவுட் பண்ணாங்களான்னா அப்படி யாருமே கிடையாது. இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சமூகத்தில் இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள் நடக்கும்போது, பல பிரச்சனைகள் ஏற்படும் போது, சினிமாவிலேருந்து பர்டிகுலராக இந்தந்த நடிகர்கள், இந்தந்த இயக்குநர்கள்லாம் இதை பற்றி ஏன் பேசலை, இதை பற்றி பேசியே ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு யாரையும் நம்ம கட்டாயெல்லாம் படுத்த முடியாது. ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதும் பேசாமல் மௌனமாக இருக்கிறதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நான் ஒரு நடிகர், நான் ஒரு இயக்குனர், என் வேலையை நான் செய்கிறேன், சம்பளம் வாங்குகிறேன், நான் ஏன் சமூகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் அப்படி ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்கன்னா, அப்போ அதே மாதிரி எல்லா டைம்லையும் பொத்திட்டு இருக்க வேண்டியது சார். இந்த இதுக்கு மட்டும்தான் பேசுவேன், அந்த இதுக்கு மட்டும் தான் பேசுவேன்னா அப்புறம் அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. சொல்லணும், அது என் வேலை கிடையாது, அதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேர் அப்ப பேசவே கூடாது. எதை பத்தியுமே பேசாம அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருக்கிறவங்க எல்லாம் சினிமால நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சில நடிகர்கள், சில இயக்குநர்கள்லாம் இருக்காங்க, தன்னைய எப்படி காமிச்சிப்பாங்கன்னா ஒரு சமூக போராளி மாதிரியும், சமூகம் மேல அக்கறை உள்ள ஒரு நபர் மாதிரியும் பார்த்தீங்கன்னா சினிமால இருந்துகிட்டே அப்படிப்பட்ட நடிகரா, அப்படிப்பட்ட இயக்குனரா அவங்கள காமிச்சிப்பாங்க. அவங்க செலக்ட் பண்ற கதைகள், அவங்க நடிக்கிற இயக்குற படங்கள், அவங்க பேசுகிற அரசியல், இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே புல்லரிக்கும், ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும். பா என்ன மனுஷன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சமூக போராளியாக தன்னையை காமிச்சிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இந்த அஜித் குமார் கஸ்டடியல் டெத்தில் இறந்துட்டார்ல, அதை பற்றி ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணாங்களா, பேசினாங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தரை கூட காணோம். ஸோ நான் வெறும் நடிகரோ இயக்குனரோ மட்டும் கிடையாது, சமூகம் மேலே அக்கறை உள்ளவன், சமூக போராளி அப்படிங்கிற மாதிரிலாம் தன்னையை காமிச்சிக்கிட்டு இந்த அஜித் குமார் மேட்டருக்கு வாயவே திறக்காம யார் யாரெல்லாம் மௌன விரதம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற நடிகர் யாருன்னா, தமிழ் சினிமாவின் லியோனார்டோ டிகாப்ரியோ. செருப்பு பிஞ்சிரும். இல்லை மிஸ்டி என்ன அட்மின் இப்படி பேசுறாருன்னு என்னைய பார்த்து கேட்குது. அட்மின் தப்பு இல்லை, சொன்னதே சித்தார்த்து தான். அவரே சொல்லிக்காரு, நான் இன்னொரு 10 வருஷத்துல தமிழ் சினிமாவின் கேப்ரியோ ஆயிடுவேன்னு அவரே சொன்னாரு. அதனாலதான் இந்த பேச்சு. நீ அந்த இன்டர்வியூ பார்க்கலையா?
நான் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள டிகாப்ரியோ ஆஃப் இந்தியா ஆயிடும். நடிகர் சித்தார்த் வெறுமனே நடிகர் மட்டும் கிடையாது, அவர் இப்போ சித்தார்த்தையும் டாப்ல ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல இஷ்யூல பல பெரிய அரசியல்வாதிகளோட எல்லாம் ட்விட்டர்ல சண்டை போட்டு அப்படி இப்படி பேசினவர். இப்ப அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியல போல இருக்கு. பாவம். சமூக போராளி அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பெரிய வார்த்தைலாம் சொல்ல மாட்டேன். சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நபரா தனியை வந்து சித்தார்த்து காமிச்சுப்பாரு. எங்கன்னு கேட்டீங்கன்னா குறிப்பா ட்விட்டர்ல, இப்ப எக்ஸ். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை சந்திப்போம். சில நபர்கள்லாம் நார்மலா பேசும்போதே நிறைய லூஸ் டாக்லாம் விடுவாங்க. அந்த மாதிரி நடிகர் சித்தார்த்து ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸை பத்தி நானும் பேசுறேன்னு பேசுவாரு, கமெண்ட் அடிப்பாரு, நிறைய லூஸ் டாக்லாம் விடுவாரு. இவர் இந்த மாதிரி பண்றதை பார்த்து ஃபேன்ஸ் நிறைய பேர் ட்விட்டர்லயே ஒரு சம்மடி அடிப்பாங்க. அடுத்து இவர் எந்த நபரை பத்தி கான்ட்ரவர்ஷியலா ஏதாவது ட்வீட்டோ கமெண்டோ அடிக்கிறாரோ அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ரிப்ளை வந்துருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசமா மாறும். ஃபேன்ஸ் போட்டு பொழப்பாங்க. இதே மாதிரி வருஷங்கள் போக 2022 ஒரு வழியா என்ன சொல்லிட்டாருன்னா சித்தார்த்து, நான் நிறைய இஷ்யூஸை பத்தி பேசுறேன், ஆனா எந்த நடிகரும் யாருமே எனக்கு வந்து பெருசா சப்போர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, நான் வந்து ட்விட்டரை குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாப்புல. அடுத்து அதே வருஷம் 2022 எண்டிங்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை போட்டு இன்னொரு சம்பவத்தை நிகழ்த்தி காமிச்சாப்புல சித்தார்த்து. என்னன்னா சித்தார்த்து அவரோட அப்பா அம்மாவோட மதுரைக்கு போயிருக்காரு. மதுரை ஏர்போர்ட்ல இருக்கிற சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து அவரை செக்கிங் பண்ணியிருக்காங்க. சித்தார்த்துன்னு மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு டிராவலிங்னு போனோம்னா அங்கே நம்ம என்னென்ன பொருள்களை கொண்டு வரோம் அப்படிங்கிறத செக்கிங் பண்ணுவாங்க, பக்காவாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க. இது ரூல்ஸ். அதே மாதிரி தான் சித்தார்த்தையும் அவருடைய ஃபேமிலியும் செக்கிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் சித்தார்த்து இன்ஸ்டாகிராமில் என்ன ஸ்டோரி போடுறாருன்னா, இந்த மாதிரி 20 மினிட்ஸ் எங்களை வெயிட் பண்ண வச்சு மதுரை ஏர்போர்ட்டில் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா பேக்கில் வச்சுருந்த காயின்ஸ் எல்லாம் வெளியெடுக்க சொல்லி எங்ககிட்ட ஹிந்தியில் மட்டுமே தான் பேசுகிறாங்க, நான் இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி ஹிந்தி தான் பேசுகிறாங்க, இதை கேட்குறதுக்கு யாரும் இல்லையா, ஐயோ ஜாப்லெஸ் பீப்புள் ஷோயிங் பவர் ஆஃப்ங்கிற மாதிரி ஸ்டோரி போடுறாப்புல சித்தார்த். அதாவது சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களாம், ஜாப்லெஸ் பீப்புளாம் அப்படின்ட்டு நம்ம சித்தார்த்தன் சொல்கிறாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த காயின்ஸு மெட்டல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃப்ளைட் ட்ராவல் அப்போ பர்ஸ்லையோ பேக்லேயோ வச்சு கொண்டு போகும்போது ஸ்கேனிங்கில் சரியாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு ட்ரேல வச்சு செக்கிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அதனால கூட கொஞ்சம் டிலேயாக இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக ஒரு மொழி பிரச்சனையாக மாற்றினார் பார்த்தீங்களா நம்ம சித்தார்த்தன். தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகாவோ எந்தெந்த ஊர்லலாம் ஏர்போர்ட் இருக்கோ, அது டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த ஊரில் அந்த ஏர்போர்ட் இருக்கோ அந்த ஊருக்கான லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிற 2 பேராச்சும் சிஆர்பிஎஃப்ல இருப்பாங்க. ஹிந்தி பேசுகிறவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுகிற ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. இப்போ நம்ம சித்தார்த்து ஹிந்திலேயே பேசுகிறாங்க, நாங்கள் இங்கிலீஷில் பேசினா கூட ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாருல. சித்தார்த்துக்கு அருமையாக ஹிந்தி பேச தெரியும், ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாப்புல. ஏன்னா ஹிந்திலேயே அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அமீர் கான் கூட சேர்ந்து ரங்தே பசந்தி இன்னும் சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பாய்ஸ் முடிச்ச கையோட தமிழ் சினிமாலேருந்து ஸ்ட்ரைட்டாக தெலுங்கில் போய் செட்டில் ஆகி அங்கே ஒரு 5-6 வருஷத்துக்கு அங்கே தான் படம் பண்ணிட்டு இருந்தாரு. 2-3 சூப்பர் ஹிட் படங்கள் கூட அங்கேயே கொடுத்துருக்காரு. இவருக்கு நல்லா ஹிந்தி பேச தெரிஞ்சுக்கிட்டே ஹிந்திலேயே பேசுறாங்க, ஹிந்தி பேச சொல்லி டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய உருட்டு. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு சமூக அக்கறை உள்ள ஆள் மாதிரி சித்தார்த் வந்து தனியாக காமிச்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2023 சித்தான்னு ஒரு படம் நடிச்சாரு. சித்தா படமே சைல்டு அபியூஸை பற்றி சொல்ற ஒரு படம் தானே, அதை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு படம் தானே. இது ஒரு நார்மல் கமர்ஷியல் சினிமான்னு சொல்லிட முடியாது, இதுவும் ஒரு சமூக நீதி சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். அதாவது வெளி உலகத்துக்கு சமூக அக்கறை உள்ள ஆள் மாதிரி தனியாக காமிச்சிக்கிறது, இந்த மாதிரி சமூக நீதி படங்கள்ல நடிக்கிறது. ஆனால் இப்போ திருப்பாவனம் அஜித் குமார் மேட்டர்ல வாயை திறக்காம மௌனம் சாதிக்கிறது. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது யாருன்னா, தமிழ் சினிமாவுடைய புரட்சி இயக்குநர்களான பா ரஞ்சித் அண்ட் மாரி செல்வராஜ். இந்த 2 டேரக்டர்ஸோடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அனுபவிச்ச எங்களுடைய வலிகளை வேதனைகளை தான் நாங்கள் எங்கள் படங்களில் பேசுகிறோம், எங்கள் வலிகளை தான் நாங்கள் படமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இவங்க 2 பேருடைய படங்களுமே சமூக நீதி படம் தான். ஆனால் ஜாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறை மட்டுமே சமூக நீதி கிடையாது. இப்போ அஜித் குமாருங்கிற 27 வயசு நபருக்கு நடந்த இந்த துயரமான சம்பவம் சமூக நீதி தானே, சமூக பிரச்சனை தானே. ஏன் இதை பற்றி இந்த புரட்சி இயக்குநர்கள் 2 பேருமே வாயை திறக்கல, மௌனமாகவே இருக்காங்க, ஒரு ட்வீட் கூட போடலை. படத்தில் ஒருவேளை படம் பண்ணுவாங்களோ, இதுல நேர்ல பேசாம நான் என் படத்துல வர்றேன்டா அப்படின்ட்டு படம் பண்ணுவாங்களோ, பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பேசலையா, நாங்க படம் மூலமா தான் சார் பேசுவோம். மட்டும்தான் உங்க சமூக நீதியா? இவங்க யாரையும் பிளேம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்குது, இந்த பீரியட்ல நடக்கவே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரியான லாக்அப் டெத் விஷயங்களை நம்ம எத்தனை கேஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். காவல்துறையோட இந்த செயல் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்லையா, அது கூட வேணாம், இறந்த அஜித் குமாரோடைய குடும்பத்துக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கலாம், வருத்தத்தை தெரிவிச்சிருக்கலாம். ஆனா
இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா, எங்களுக்கு தெரியவே தெரியாதப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்க 2 பேருடைய மௌனம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காத மாதிரியும் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் அமைதியா இருக்காங்க. இந்த 2 டைரக்டர்ஸோடைய படங்கள்லயே அவங்க மெயினா பேசுறது தலித் அரசியல் தான். இறந்த அஜித்குமார் பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்களா, இல்லை தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேசணும்னு ஏதாவது இருக்கா? நீங்கள் உங்கள் படங்கள் மூலயமா மக்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னது, ஏற்றத்தாழ்வுங்கிறதே இருக்கக்கூடாது, எல்லா மனுஷனும் சமம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிறது தானே, எல்லாம் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் தானே. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு நபருக்கு, அதை பற்றி ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க? ரஞ்சித் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்பப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுவார், ஆனால் இந்த விஷயத்துக்கு இது வரைக்கும் எதுவும் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மாரி செல்வராஜெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே தெரில. மாரி செல்வராஜோடைய குருநாதரான டைரக்டர் ராம் எடுத்த பறந்து போ அப்படிங்கிற ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு மாரி செல்வராஜ் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே அஜித்குமார் விஷயம் கடந்த 10 நாளாகவே தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி சின்னதாக ஒரு வருத்தம் கூட இவர் தெரிவிக்கல. அதாவது படத்தில் மட்டும் சமூக நீதி அதெல்லாம் பேசுவீங்க, அதாவது ரியாலிட்டியில் நடந்தால் ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டீங்க. இவங்க 2 பேர் தான் இப்படின்னு பார்த்தா போலீஸ் டார்ச்சரு, என்கவுண்டரு இது சம்மந்தமாக விசாரணைன்னு ஒரு படம் எடுத்த வெற்றிமாறனும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி மூச்சே வீட்டுக்குள்ள அவரும் மௌன விரதமாக தான் இருக்காரு. இவங்களெல்லாம் என்னத்த சொல்கிறது? அடுத்து கமலஹாசன், சத்யராஜ் இவங்கள பற்றிலாம் பேசி நம்ம டைம் தான் வேஸ்ட்டு. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், சொல்கிறதுக்கெல்லாம் இவங்களை பற்றி ஒன்றுமே கிடையாது. அதாவது நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கூட அஜித்குமார் வீட்டுக்கு போய் அவங்கள நேரில் சந்தித்து அவங்க குடும்பத்தினரை ஆறுதல் சொல்லி இரங்கல் தெரிவிச்சு பாயிண்ட்டு. இப்போ தளபதியை வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது, ஏன்னா அவர் ஒரு அரசியல்வாதி ஆகிட்டாரு, அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா மக்கள் நீதி மையமும் அவர் ஒரு அரசியல்வாதி தானே, அவரும் இதை பண்ணி தானே ஏன் போக முடியாது வந்திருக்காரு. கமலஹாசன்லாம் சமீபத்தில் ஆஸ்கர் அவார்டு சம்மந்தமாக எதுக்கோ அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குஷியில் தான் இருப்பார். அவர் எக்ஸ் அக்கௌண்ட்டில் கூட அவருக்கு பல பேர் வாழ்த்து சொல்கிறதும் நன்றி சொல்கிறதும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அவருக்கெல்லாம் இது கண்ணுக்கு தெரியுமா, இல்லை தெரிஞ்சாதான் அவர் பேசுவாரா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? எரிச்சல் வருது உனக்கு, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன், அப்புறம் வெப்பம் கொதிக்குது உன்னை பார்க்க. இவங்க எல்லாரையும் விட முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா தான். ஏன்னா இப்போ அஜித்குமாருக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததோ அதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை கதையாக பண்ணி அந்த கதையை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நடித்து ஜெய் பீம்ங்கிற அந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி மக்கள் எல்லாரும் ஏகபோக ஆதரவு கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. ஏன்னா அது ஒரு படமாக வரதை விட சூர்யா மாதிரி ஒரு நடிகர் அந்த மாதிரி ஒரு கதையில் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு ரீச் ஆச்சு. ஜெய் பீம் படத்தில் என்ன இருந்ததோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தானே இங்கே அஜித்குமாருக்கு நடந்திருக்கு. இப்போ எங்கே போனார் சூர்யா? ஏன் இதை பற்றி வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு? ஒரு சின்ன ட்வீட் போடலாம், ஆறுதல் சொல்லலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாமே. எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஆனால் இப்படி ஒரு படம் எடுப்பேன், இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ண முடியுமோ பண்ணுவேன், இந்த படத்துலேயே கூட நடிப்பேன், ஆனால் இப்போ ரியாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன மனநிலை அப்படிங்கிறதே புரியல. போன டைம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து மிக்சர் ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. யாரை பற்றி யாரை பேஸ் பண்ணி அவர் போட்டிருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். அந்த சூர்யா இப்போ எங்கே போனார்? இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காகவே சூர்யாவை இன்றைக்கி பல பேர் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே போனார் சூர்யா? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காரு? இப்போ பேச சொல்லுங்கள், இப்போ ட்வீட் போட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இருக்கிறதுலேயே நடிகர் அஜித்குமாரோடைய ரசிகராக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா கரெக்டான டைமில் அப்டேட் வராது. அவருடைய ஃபேன்ஸை எந்த அளவுக்கு வெயிட் பண்ண முடியுமோ வெயிட் பண்ண வச்சு க்யூரியாசிட்டியை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக எல்லா விஷயங்களும் பண்ணுவாப்புல அஜித். ஆனால் அஜித் ரசிகராக கூட இருந்துடலாம் போல். இன்றைக்கி டேட்டில் சூர்யா ரசிகராக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடந்த 10 வருஷங்களாகவே தேட்டரிக்கெல்லாம் அவருக்கு பெருசாக எந்த ஒரு ஹிட்டுமே வரல. அதே நேரத்தில் அவரை சுற்றி எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி வர போயிட்டுருக்கு, நிறைய ஹேட்டு. இன்றைக்கி டேட்டில் இந்த ஒரு விஷயம் வேறு. எப்படி தான் நம்ம முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் பல பேர் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க சூர்யா ரசிகர்கள். அவங்கள நினச்சாலே ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இவங்களை தாண்டி இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. அந்த நடிகர்களுடைய பேர்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என்னென்னா சீசனுக்கு சீசன் சமூக போராளியாக மாறுவாங்க. எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசினா நமக்கு மைலேஜ் வரும் அதெல்லாம் பிளான் பண்ணி பக்காவாக பேசுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தினால தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு ஆடியன்ஸுக்கு. இந்த சினிமாவில் புரட்சிகரமான நடிகர், புரட்சி இயக்குனர், புரட்சி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்க படத்தை ஓட வைக்கிறதுக்காகவும் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்காகவும் பல ஜிக்ஜாக் வேலைலாம் பண்ணுவாங்க. என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் கூட படமாக எடுத்து ஆவுன்ட்டு பில்டப்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு கண் முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, அதை கண்டம் காணாத மாதிரியும் அதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரியும் ஈஸியாக கடந்து போயிடுறாங்க.
இவ்வளோதான் இவங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. ஒரு படத்தை படமாக பார்த்தோமா கை தட்டினோமா வந்தோமான்னு இருக்கணும், யாரையும் சீரியஸாக எடுத்துக்கூடாது, யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அப்படிங்கிறது இவங்க இப்போ பண்ணுற விஷயத்தை வச்சு நமக்கு நல்லா தெளிவாக புரியுது. அதனால் சிந்திச்சு செயலாற்றுங்கள் நண்பர்களே, மக்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து அவங்களோட ஒரு படம் அப்டேட் வந்தால் நம்ம அதை பார்த்துட்டு ஓன்ட்டு போயிடுவோம். நம்ம ஈஸியாக மறந்துடுவோம். ஏதோ ஒரு படத்தில் நம்ம விவேக் கூட நக்கல் பண்ணியிருப்பார், நம்ம மக்கள் ரொம்ப பாவம் சார், அவங்களுக்கு பிஎம்பின்னா புவர் மெமரி பீப்புள் அப்படின்னு ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் நக்கல் பண்ணியிருப்பார். ஸோ அது இப்போ உண்மை மாதிரி தான் தெரியுது. நம்ம மறந்துடுவோம் பாருங்கள், அடுத்த படத்துக்கு ஒரு அப்டேட்டு, அதுக்கு இவர் மியூசிக்கா இவர் டேரக்டரா அப்படின்னா அப்படியா ஒன்று அதை நம்ம தூக்கிட்டு போயிடுவோம். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அடிப்பாங்க கொஞ்ச நாளில், நம்ம அடுத்த இது போட்டால் அது மறந்து போயிடும் அப்படின்னு போயிடும். இவங்க கூட இந்த ஒரு 1 வீக் இருந்துட்டு வெளியே வந்துடுவாங்க இந்த போலீஸ். அதுதான் இப்போ என்ன நடக்கும் தெரியுமா, இப்போ ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் அப்டேட் வரும். இந்த கதையை வச்சு இந்த ஹீரோ படம் நடிக்கிறாரு, இவர் மியூசிக் போடுறாராம் அப்படி பார்த்தா அதுக்கு ஒரு செம்ம மியூசிக் வரும். அப்படி இப்படி வந்தால் மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு அஜித்குமார் அவரை பற்றி பேசுவாங்க, படம் செம்ம ஹிட் ஆயிரும். அதில் வர்ற வருமானத்தை எடுத்து அவங்க டொனேஷன் எல்லாம் கொடுப்பாங்க, மற்ற இடங்களுக்கு டொனேஷன்லாம் கொடுத்துட்டு அடுத்த கதையை நோக்கி போயிடுவாங்க. ஆனால் யாராலையும் அதை தடுக்க முடியலன்னா, வீடியோ எடுத்திருந்தாங்க, யாரையும் கூப்பிட்டு வந்து தடுக்க முடியலன்னா எங்க அதுக்குள்ளே தான் கொண்டு விட்டாங்க. போனது தான், அவ்வளோதான். இப்போ அவங்க அந்த குடும்பம் கடந்து போய் தான் ஆகணும்ல. இந்த ஒரு 11ங்கிற ஒரு படம் நீங்கள் யாரும் பார்க்கலன்னா பாருங்கள், நல்ல படம். அதில் கிளைமேக்ஸ் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவனை மறக்க சொல்கிறீங்க, பாதிப்பை உண்டாக்குனவனை மன்னிக்க சொல்கிறீங்க, ஏதோ ஒன்று டயலாக், மறக்கவும் முடியலை மன்னிக்கவும் முடியலைங்கிற மாதிரி தான். இந்த பக்கம் அடி வாங்கினவங்க வந்து அதை அவங்கள மன்னிச்சுட்டு தங்களுக்கு நடந்ததை மறந்துடுறாங்க. அதுதான் இப்போ அது அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். சப்போர்ட்டு கூட யாரும் வர மாட்டாங்க. எனிவேஸ், நிறைய சினிமாவில் நிறைய போராளிகள் இப்போ பிக்சர்ஸ் நிறைய பேர் காட்டினாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது தெரியல, அதெல்லாம் அவங்கெல்லாம் சினிமாவில் தான் புரட்சி தளபதி, புரட்சியை தான் பார்ப்போமே. சரி வாங்க, நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். டேக் கேர்.